செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போர், இலங்கையைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழப்பு. மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர். கிருணிகாவுக்கு 3 வருட சிறை தண்டனை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இலங்கையிலிருந்து தப்பியோடிய முக்கிய நபர்கள், விசாரணையில் சிக்கிய அரசு அதிகாரி. இலங்கையில் பாரிய நிதி மோசடி, கைது செய்யப்பட்ட 60 இந்தியர்கள். கச்சத்தீவு உடன்படிக்கைக்கு இன்றுடன் 50 ஆண்டுகள். இறந்தவர்களுக்கும் 4 கோடி ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்கிய அரசு. உடன் வெளியேறுங்கள், கனடா விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. 2 வருடங்களுக்கும் மேலாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்து வருகின்றது. இதில் 2 நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் தத்தமது ராணுவ படையின் பலத்தை அதிகரிப்பதற்காக இரு நாடுகளுமே வெளிநாடுகளில் இருந்து தமது ராணுவத்திற்கு ஆட்களை இணைத்து வருகின்றது. அதிலும் ரஷ்யா நல்ல சம்பளம், பாதுகாப்பு, உதவியாளர் பணி என பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ராணுவத்தில் ஆட்களை சேர்த்து வருகிறது. அவ்வாறு சேர்க்கப்படுபவர்களுக்கு வலுக்கட்டாயமாக ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பம் இல்லாமலேயே போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அவ்வாறு அனுப்பப்படுபவர்கள் உக்ரைனின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் செத்துமடிவது தொடர்கதையாகிவிட்டது. இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களும் ரஷ்ய ராணுவ படையில் சேர்கின்றமை தொடர்பில் ஏகப்பட்ட விவாதங்களும் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரஷ்யா நட்டஈடு வழங்க வேண்டும் என இலங்கை ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் வெய்டோங் இன்று பீஜிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடினார். மஹிந்த ராஜபக்ஷவை சீனாவின் பழைய நண்பர் என்று அழைத்த துணை அமைச்சர் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தையும் நினைவு கூர்ந்தார். இலங்கையும் சீனாவும் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியில் மிக சிறந்த பங்காளியாக இருப்பதாகவும் சீனாவின் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் துணை அமைச்சர் சன் வெய்டாவ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பை கோரினார். அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவின் பீஜிங்குக்கு சென்றுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டில் தமது டிபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞர்கள் சிலரை கடத்தி தாக்குதல் நடத்திய குற்ற வழக்கிலேயே இந்த தீர்ப்பு கிருணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சீதாவக்க பிரதேச செயலகத்தின் மேலதிக மாவட்ட பதிவாளர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதாள உலக குழுவினர் நாட்டிலிருந்து தப்பி செல்வதற்காக போலி பிறப்பு சான்றிதழ்களை வழங்கியமை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் விசாரணையை அடுத்து அவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். சீதாவக்க பிரதேச செயலகத்தின் மேலதிக மாவட்ட பதிவாளர் பணத்திற்காக போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து வழங்குவதாக பல முறைப்பாடுகள் வந்ததை அடுத்து அரசு நிர்வாக அமைச்சு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்தது. விசாரணையில் இந்த பதிவாளர் சில மணி நேரத்திலேயே போலி பிறப்பு சான்றிதழ் வழங்கியது தெரிய வந்தது. பல போலி பிறப்பு சான்றிதழ்கள் அதனை பெற்றுக்கொள்ளும் நபர்களின் பிறந்த இடம் பங்வெல்ல வைத்தியசாலை என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த போலி பிறப்பு சான்றிதழ் வர்த்தகத்தில் பங்வெல்ல வைத்தியசாலையின் பல ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் போலி பிறப்பு சான்றிதழை பெற முயற்சிக்கும் நபர்கள் பங்வெல்ல வைத்தியசாலையில் பிறந்தவர் என்ற ஒரு சீட்டு துண்டை மேலதிக பதிவாளரிடம் வழங்கியதன் பின்னர் உடனடியாக போலி பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 60 இந்தியர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று கைது செய்துள்ளனர். இதன்படி தலங்கம, மாதிபல மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் வைத்து குறித்த தரப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சந்தேக நபர்களிடமிருந்து 135 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 57 மடிக்கணனிகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றை குறித்த தரப்பினர் இலங்கையில் நடத்தி வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 24ஆம் திகதி முதல் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்போது சீனா, பிலிப்பைன்ஸ், மாலைதீவு, பாகிஸ்தான், இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சமூக ஊடகங்களூடாக கைது செய்யப்பட்ட தரப்பினர் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்பரப்பில் 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் விடயத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவான இணக்கம் எட்டப்பட்டு இன்றுடன் 50 வருடங்கள் ஆகின்றன. இது தொடர்பில் இந்திய இணையம் ஒன்று 1974ஆம் ஆண்டில் வெளியான செய்தியை பிரசுரித்துள்ளது. இந்த நிலையில் கச்சத்தீவு உடன்படிக்கை 1974 ஜூன் மாதம் 26 தொடக்கம் 28ஆம் திகதிகளில் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அந்த உடன்படிக்கை 1974 ஜூலை 8ஆம் திகதியன்றி நடைமுறைக்கு வந்தது. இதற்கிடையில் நேற்றைய தினம் தமிழக முதல்வருக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றும் அதனை நம்பலாம் என்றும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டத்தின் 13 பிரதேச செயலகங்களில் ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருந்த 419 ஓய்வூதியர்களுக்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை சுமார் 4 கோடி ரூபாய் வரை அதிகளவாக ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இறந்தவர்களுக்கு அறிவிப்பதில் தாமதம், ஆயுள் காப்பீடு வழங்காத ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்படாமை, ஓய்வூதிய சுற்றறிக்கைகளை பின்பற்றாமை போன்ற பல காரணங்களுக்காக இந்த ஓய்வூதியங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் கம்பஹா மாவட்ட செயலகத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து ஆராயும் வகையில் அரசாங்க கணக்குகள் தொடர்பான குழு அண்மையில் கூடிய போதே இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளது. அதன்படி ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் முறைகேடுகள் மற்றும் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை விரைந்து தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு குழு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை சுமார் 6000க்கும் மேற்பட்ட இறந்த ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் வாழும் கனேடியர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என கனடா அரசாங்கம் அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது. கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி யோலி இந்த அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளார். லெபனானில் தற்போது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேல் படையினருக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கனேடியர்கள் லெபனானுக்கான பயணங்களை மேற்கொள்வது உசிதமானது அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் லெபனானில் தங்கியுள்ள கனேடியர்கள் வர்த்தக விமானங்களினூடாக அங்கிருந்து வெளியேறுவது பொருத்தமானது என அறிவித்துள்ளார். லெபனானில் ஆயுத போராட்டம் வெடித்ததால் அங்கு வாழ்ந்து வரும் கனேடியர்கள் வெளியேறுவதற்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே லெபனானை விட்டு வெளியேறுமாறு கனேடிய பிரஜைகளுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். லெபனானுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அரசாங்கத்தின் பயண எச்சரிக்கைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அவர் மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்